சிங்கர்ஸ் வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் கேம் இன் ஈஸ்டர்ன் ஃபேண்டசில எபிசோட் நம்பர் 5. லாஸ்ட் எபிசோட்ல லாட்டன் ஃபெஸ்டிவலுக்கு ஹீரோ ஹீரோயின் மோனி பூயி 4 பேருமே போயிருப்பாங்க. அப்ப மோனியும் ஹீரோயின் தான் ஃபுல்லாவே சுத்திட்டு இருக்காங்க. இவ மோனி சொல்றாங்க, இங்க நிறைய ஸ்வீட்ஸ் வித்துட்டு இருக்காங்க, நான் அதை போயிட்டு வாங்கிட்டு வரவா அப்படின்னு. ஹீரோயினும் என்கிட்ட காசு இருக்குன்னு கொடுக்க போறாங்களா? மோனியும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஃப்ரெண்டு கூட வெளியில வந்திருக்கேன், அதனால நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ இங்கே நில்லு அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு மோனி அக்கா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, நான் பிளான் பண்ணி வந்த விஷயம் வேறையா இருந்தா கூட இப்ப நடக்கிறது கூட ரொம்ப நல்லா இருக்கே, கண்டிப்பா ஹீரோயினை வெறுக்கிறத கொஞ்சமா கம்மி பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சு ஹாப்பியா இருக்கும்போது சிஸ்டம் அதுக்கு ஆப் போய்க்கிற மாதிரியே சொல்லுது. ஹீரோ இன்னும் உங்களை 50% அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்னு. ஹீரோயினுக்கு நான் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன், பூயையும் அவங்க அக்காவையும் இன்னைக்கு நான் சேரவே விடல, சோ ஹீரோ ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கணும், எதுக்கு அவன் கோவத்துல இருக்கா அப்படின்னு புரியாம பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினை முறைச்சு பாத்துட்டு அவங்க அக்கா பக்கத்துல போறாங்க. மோனியும் ஹீரோயின் இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்குறாங்களா. அப்போ ஹீரோ மோனி பக்கத்துல வந்துட்டு அக்கா எனக்கும் பசிக்குதுன்னு சொல்றாங்க. மோனியும் அப்புறம் ஏன்டா ஃபர்ஸ்டே சொல்லல, உனக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன்னு. ஹீரோவும் அக்கா நம்ம 2 பேரும் லாட்டன் ஃபெஸ்டிவலுக்கு சேர்ந்து வரதே பெரிய விஷயம், இதுல ஏன்கா வெளியாட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறீங்கன்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. இவனுக்கு எதுக்காக நம்மள இன்னும் பிடிக்காம போயிருக்கு, இவன் பொறாமையில தான் பொங்கி எழுந்திருக்கான்னு. மோனியும் அப்படிலாம் பேசாதரா, ஹீரோயின் நீ தப்பா நினைக்காத அப்படின்னு ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிடுறாங்களா. மோனியும் அங்க பாரு உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆன மாதிரியே ஒரு ஃபேன் இருக்கு, நான் அதை விளையாடி உனக்கு ஜெயிச்சு கொண்டு வரேன்னு. ஹீரோயினும் இல்லக்கா வேண்டாம் பரவாயில்லன்றாங்க. ஆனா அதுக்குள்ளாடி மோனி கிளம்பி போயிட்டாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் மட்டும் நின்னுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ ஹீரோயினும் முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினும் இந்தா இது உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டை நீ எடுத்துக்கோன்னு. ஹீரோவும் நீ என்ன சீன் போடுறியா, என் அக்கா உனக்கு மட்டும் தான் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சீன் போட நினைக்கிறியான்னு. ஹீரோயினும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இது ஸ்வீட் மட்டும் தானே, இதுல ஸ்பெஷல் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த ஸ்வீட்டையும் முறைச்சு பார்த்து பெருமூச்சு விட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ போய் வந்துட்டு நான் உனக்காக ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆமா மோனி எங்க அப்படின்னு அங்க எங்க சுத்தி பாக்குறாங்க. ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு லின்யூ எப்பவுமே ஓபி ரெடி தானே சுத்திட்டு இருப்பா, ஆனா இப்போ எதுக்காக அவ ஏன் அக்கா கூட, சரி விடு என்னவாவும் இருக்கட்டும் அப்படின்னு கோபத்துல அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோ செம்ம பொறாமையில இருக்காங்க. அதுக்கப்புறமா போய் ஹீரோயின் கிட்ட மோனி எங்கன்னு கேட்க ஹீரோயினும் மோனியை கை காமிச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சின்ன பையனும் பொண்ணும் ஓடி போயிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த சின்ன பையன் ஹீரோ மேல மோதிடுறான். அதை பாக்குற நம்ம ஹீரோயினும் போச்சு இவன் எனக்கு இந்த சின்ன பையனை உண்டு இல்லன்னு பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஹீரோ பரவாயில்ல போடா அப்படின்னு விடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோ அந்த பசங்களையே ஏக்கமா பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா சின்ன வயசா இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்க அக்கா கூட லாட்டன் ஃபெஸ்டிவலுக்கு போயிருப்பாங்க. அப்போ ஒரு லாட்டனோட டிசைன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதையே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அக்கா காணாம போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க அக்கா இல்லாததே ரிலீஸ் பண்ணி அங்க இங்க தேட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்களா. அதை கவனிக்கிற ஹீரோயினும் ஆமா ஹீரோவுக்கு லாட்டன் ஃபெஸ்டிவல்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க அக்கா கூட சின்ன வயசுல அவனால கொண்டாட முடியாம போயிடுச்சு, இப்ப எனக்கு புரியுது இவனுக்கு எதுக்காக கோவம் வந்துச்சு அப்படின்றது. சோ மோனி அக்கா கிட்ட நான் பேசி ஆகணும் அப்படின்னு மோனி கிட்ட ஓடி போறாங்க. மோனியும் வந்துட்டா ஹீரோயின் இந்த கேம் விளையாட அப்படின்னு வளையத்தை கொடுக்குறாங்களா. ஹீரோயினும் அக்கா நீங்க உங்க தம்பி கூட விளையாடலையான்னு கேக்குறதுக்கு மோனியும் அவன் சின்ன பையன் கிடையாது, அவன் தனியா விளையாடிப்பான்னு. ஹீரோயினும் இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது லாட்டன் ஃபெஸ்டிவல் உங்க தம்பி கூட போயிருக்கீங்களான்னு. அதுக்கு மோனியும் சின்ன வயசா இருக்கும் போது என்னோட ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஒரு தடவையோ 2 தடவையோ தான் லாட்டன் ஃபெஸ்டிவலுக்கு நான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன்னு. ஹீரோயினும் அதோட மெமரிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க மோனி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அந்த லாட்டன் ஃபெஸ்டிவல்ல மோனி தொலைஞ்சு போயிருந்திருப்பாங்கல்ல, அதனால ஹீரோவை போட்டு அவங்களோட அங்கிள் அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே ஒன்னு அவ கூட நாங்க அனுப்பி வச்சிருந்தோம், ஆனா நீ அவளுக்கு காயம் படுற மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு ரத்தம் வர வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்பதான் மோனி அங்கிள் வேண்டாம் அவனை விட்டுடுங்க, அவன் மேல எந்த தப்பு கிடையாது அப்படின்னு ஓடி போயிருப்பாங்க ஒத்த கால வச்சுட்டு. ஏன்னா மோனிக்கு தொலைஞ்சு போயிருக்கும் போது அடிபட்டிருக்கும். சோ அங்கிள் கிட்ட வந்து அங்கிள் அவனை அடிக்காதீங்க, நான் ஓடி போனதுனாலதான் என்னோட கால் உடைஞ்சது, இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, அவனை விட்டுடுங்கன்னு. அங்கிளும் மோனி நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் இந்த ஃபேமிலியோட அடுத்த தலைவர், இவனுக்காக நீ எந்த சப்போர்ட்டுமே பண்ண கூடாது, என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, உனக்கு புரிஞ்சுதா, இவன் வெறும் தத்தெடுத்த பிள்ளைதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. மோனியும் தம்பி உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும் போது அவங்க தம்பி கீழே விழுந்திருப்பாங்க, அதாவது நம்ம ஹீரோ கீழே விழுந்திருப்பாங்க.
மோனியும் சாரிடா, உனக்கு அடிபட்டதுக்கு காரணம் நான் தானு. அதுக்கு ஹீரோவும் இல்ல நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணலன்னு சொல்லிருப்பாங்க. மோனியும் நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா, உனக்கு சரியானதுக்கு அப்புறமா நான் உன்னை லேஜண்ட் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா நம்ம 2 பேரும் அப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். உனக்கு நான் நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பேன். நான் கேம் விளையாடி உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுப்பேன். லேஜண்ட் கூட வாங்கி கொடுப்பேன். ஓகேவா அப்படின்னு ஹீரோவும் ஓகே சொல்லிருப்பாங்க. சோ அந்த ப்ராமிஸ்க்காக தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ப்ராமிஸையே மோனி மறந்துடுவாங்க. சோ அந்த ப்ராமிஸ் இப்போ ஞாபகம் வந்துட்டதுனால என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ அந்த கேம் கண்டக்ட் பண்றவங்க வந்து நீங்க வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு எதுவும் வாங்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மோனி ஒரு லேட்டனை வாங்குறாங்க. ஏன்னா அவங்க தம்பிக்கு லேட்டன் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாவம் தனியா உட்கார்ந்துட்டு அக்கா நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மறந்துட்டே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மோனி வந்துட்டு ஹீரோ உனக்கு தான் இது அப்படின்னு லேட்டனை கொடுக்குறாங்களா. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. கையில வாங்கிட்டு ஸ்மைல் பண்றாங்க. மோனி சொல்றாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசா இருக்கும்போது உனக்கு கதைகள்னா ரொம்ப பிடிக்கும். காடஸ் ஆஃப் மே லவ்வோட காட உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால காடஸ் ஆஃப் மேயோட லேட்டன் இருக்க போட்டோவை பார்த்த உடனே நீ அங்கே மெய் மறந்து நின்னுட்டு இருந்த. அந்த லேட்டனை உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்க இருந்து ஏதாவது பிரைஸ் வின் பண்ணலாமா அப்படின்னு போனேன். ஆனா என்ன போறப்போ தொலைஞ்சு போயிட்டேன். அதனால வீட்டுல மாட்டி நீ அடி வாங்கி அதுக்கப்புறமா தான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். ஃபியூச்சர்ல கண்டிப்பா லேட்டன் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும், நான் உனக்கு ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. இத்தனை வருஷங்கள்ல நம்மளால எந்த ஒரு லேட்டன் ஃபெஸ்டிவலையுமே அட்டெண்ட் பண்ண முடியல. நானும் அந்த ப்ராமிஸ மறந்துட்டேன்னு. ஹீரோவும் பரவாயில்லக்கா நானும் தான் அந்த ப்ராமிஸ மறந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்களா. மோனியும் அப்படின்னா நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா, திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னு வாங்க போறாங்க. ஹீரோவும் ஆல்ரெடி நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டல அதனால இது எனக்கு தான் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா பண்றாங்களா. மோனிக்கு அவங்களோட தம்பியை நினைச்சு சிரிப்பா வருது. உனக்கு பசியா இருக்கா, இந்த ஸ்வீட்டை சாப்பிடு அப்படின்னு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு அவங்களோட பைக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மோனியும் நம்ம 2 பேரும் வேணா இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வச்சு பார்க்கலாம், யார் லேட்டன் ஃபெஸ்டிவல்ல வின் பண்ணி ஃபர்ஸ்ட் லேட்டனை ஏத்தக்கூடியதுன்னு. ஹீரோவும் அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு ஓடி போறாங்க. 2 பேருமே செம்ம ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்காங்களா. இத தள்ளி இருந்து பூயும் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கடைசியா நான் ஹீரோவை சிரிக்க வச்சுட்டேன், ஹீரோவோட ஃபேஸ்ல ஸ்மைல் வந்துருச்சு, அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. அத பூயி பாத்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கல்ல அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாயிடுச்சுன்னு பூயும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமா இருந்த மாதிரி இருக்கா. அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. போய் என்ன மன்னிச்சிருங்க, நீங்களும் மோனியக்காவும் சேர்ந்து இந்த லேட்டன் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா நான் நடுவுல புகுந்து மோனியக்காவையும் ஹீரோவையும் அனுப்பி வச்சுட்டேன், சாரி அப்படின்னு. பூயும் பரவாயில்ல மோனி ஹாப்பியா இருக்கால அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு. சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயின் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ பூயி கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு மோனியக்காவை ரொம்ப பிடிக்கும்ல, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை விட்டு கொடுக்கவே கூடாது, என்னதான் ரீசன் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கவே கூடாது. அதாவது நீங்க மோனியக்காவை எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுத்துறாதீங்க, அவங்கதான் உங்களோட லவ் அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பூயும் எனக்கு தெரியும், ஆனா நீ நினைக்கிற மாதிரி என்னோட விஷயம் ஈஸி கிடையாது அப்படின்னு அவங்க மாஸ்டருக்கு விசுவாசமா எல்லாம் இருக்காங்க. மனசுக்குள்ள மோனிக்கு விசுவாசமா இருக்கணுமா மாஸ்டருக்கு விசுவாசமா இருக்கணுமா அப்படின்ற போராட்ட களத்துல நின்னுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்க கூடியத மேல இருந்து ஹீரோயினோட அப்பா பாக்குறாங்க. பரவாயில்லையே கடைசியா என்னோட பொண்ணு அவளோட லவர் கூட சேர்ந்துட்டா, இனி கொஞ்ச நாளிலேயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க. என்னடா இது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ லேட்டன் ஃபெஸ்டிவல் செமையா போயிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. இவங்க பிரின்ஸ் கான்சர்ட் இருக்காங்கல்ல, அதாவது இளவரசரோட அம்மா, அவங்களோட அசிஸ்டன்ட். இளவரசரோட அம்மா உடனே டவாகி அசிஸ்டன்ட் வந்துட்டு அரசி டவாகி உங்ககிட்ட இந்த கிஃப்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு டப்பாவை ஓபன் பண்றாங்களா. அதுக்குள்ள ஒரு தங்க தவளை இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பாவோட பேசி சுருங்கி போயிடுச்சு. அசிஸ்டன்ட் சொல்றாங்க எல்லா வருஷமுமே நீங்க இந்த தவளைக்கு நிறைய கொடுப்பீங்க, ஆனா இந்த வருஷம் இந்த தவளை இன்னும் அதிகமா எதிர்பார்க்குது, நீங்க மனசு நிறைஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு. சோ ஏதோ கமிஷன் கேக்குறாங்க இல்லனா ஏதோ ரூபாய் கேக்குறாங்க அப்படின்றது இன்டைரக்டா நமக்கு புரியுது. ஹீரோயினோட அப்பாவும் குடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்றாங்க சீக்கிரமாவே இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் லேட்டனை ஃபர்ஸ்ட் ஏத்த போறா அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்க கொடுக்க போறோம். சோ எல்லாருமே அவங்களோட டோக்கனை கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு.
அப்பதான் அவங்க ஹீரோயினோட கையில இருக்க டோக்கனை பாக்குறாங்க. மொத்தமா 2 தான் இருக்கும். அதனால அவங்களோட அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டு ஏய் இங்க என்ன நடக்குது? ஹீரோயினோட கையில கொஞ்சம் லாட்டன் டோக்கன் தான் இருக்கு. அதை வச்சு எப்படி அவளை நம்ம ஃபர்ஸ்ட் ஏத்த வைக்க முடியும்னு அசிஸ்டன்ஸும் என்ன பண்றது? அவ விளையாடுற ஒரு கேம்ல கூட அவ ஜெயிக்கவே இல்ல அப்படின்னு கிண்டல் பண்றாங்களா? சோ நம்ம இப்ப என்ன பண்றது? ஊர் தலைவர் நம்மள அவங்களோட பொண்ணுக்கு தானே இந்த தடவை லாஸ்ட்னா ஃபர்ஸ்ட் ஏத்தக்கூடிய உரிமையை கொடுக்க சொல்லிருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு காதுல எதையோ சொல்றாங்க. அதுபடி எல்லா கூட்டத்தையுமே கூட்டியாச்சு. இந்த தடவை லாட்டனை முதல்ல ஏத்த போறது யாருன்னா நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் எல்லாமே சலசலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயினோட கையில தான் கம்மியான டோக்கன் இருக்கு, எங்க கையில அதிகமா இருக்கு, எதுக்காக நீங்க எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல, அவளுக்கு எதுக்காக கொடுக்குறீங்கன்னு உடனே அந்த ஆர்கனைசர் சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அப்படின்றது தனியாள் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு போட்டியில சொன்ன மாதிரி தான் ஹீரோயின் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிச்சது அவளுக்காக தான். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாருங்க, அவகிட்ட தான் நிறைய இருக்குன்னு உடனே மோனியும் ஆமா நாங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட எல்லா டோக்கனையுமே கொடுத்தாச்சு. இப்ப ஹீரோயின் கிட்ட நீங்க லவ் பண்ற பையனையோ இல்லனா உங்களுக்கு பிடிச்சவங்களையோ உங்க கூட லாட்டன் ஃபெஸ்டிவலுக்கு நீங்க கூட்டிட்டு போகலான்னு ஹீரோயினும் நான் இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மோனி, ஹீரோ, பூயி, நான் 4 பேரும் சேர்ந்து ஏத்த போறோம்னு ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. இது என்ன லாட்டன் ஃபெஸ்டிவல் நினைச்சியா இல்லனா வேற எதுவும் நினைச்சியா? இந்த லாட்டன் ஃபெஸ்டிவலை எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஏத்தக்கூடியவங்க யாரா இருக்காங்களோ அவங்களோட லவ் காட்னஸ் ஆஃப் மே சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு. நம்ம எல்லாரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு கிண்டலா கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க லவ் அப்படின்னா ஒரே ஒரு லவ் ரெப்ரசென்ட் பண்ணாதே, நீயும் மோனியும் அக்கா தம்பிங்க, உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கு, நானும் மோனியும் ஃப்ரெண்ட்ஸ், சோ எங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கு, போய் நம்ம எல்லாருக்குமே சொந்தக்காரங்க, சோ நமக்குள்ளே ஒரு லவ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கூட லவ் தான், அதனால எல்லாரும் சேர்ந்து ஏத்தலாம்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு ஆச்சரியமா போயிடும். இந்த மரமண்டை இவ்வளவு நல்லா பேசுதே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா மோனியும் வாங்க நம்ம எல்லாருமே சேர்த்து ஏத்த போகலாம் அப்படின்னு ஏத்துறதுக்கு ரெடியா இருக்காங்களா? அதை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினோட அப்பாவும் என்னோட பொண்ணு கடைசி அவளோட லவ்வர் கூட சேர்ந்து லாட்டனை ஏத்த போறாரு. அப்ப பக்கத்துல இருக்கவங்க கேக்குறாங்க ஆமா உங்க பொண்ணோட லவ்வர் இதுல யாருன்னு. இதுல யாரா அப்படின்னு உத்து பார்த்தா 4 பேர் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு, என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஏறி போயிட்டு இருக்கும் போது ஹீரோ பின்னாடி இருந்து கேக்குறாங்க நீ தானே என் அக்காவுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினதுன்னு. ஹீரோயினும் இல்லையே நான் எதுவும் ஞாபகப்படுத்தலையேன்னு. அதுக்கு ஹீரோவும் என் அக்கா சொன்னா நீ எல்லாரையுமே சைலண்டா டேக் கேர் பண்ணி பாத்துப்பேன்னு, சோ நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஹீரோயினும் அப்பாடா கடைசியா இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு பக்கத்துல வந்து நீ ஹாப்பியா இருக்கதானே அப்படின்னு கேட்க ஹீரோவும் உன்னை யார் அதை பண்ண சொன்னது, உன்னை யார் என் அக்காக ஞாபகப்படுத்த சொன்னதுன்னு. ஹீரோயினும் இது நல்ல விஷயம் தானேடா, எதுக்கு இப்ப கோவப்படுற, இவன் இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னைக்கே லாட்டன் ஃபெஸ்டிவல், சோ எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும், நீ மட்டும் சோகமா இருந்த மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் இதை பண்ணேன்னு. ஹீரோவும் நான் சோகமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலைன்னு. ஹீரோயினும் எனக்கு நிறைய கவலை இருக்குடா, ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சாதான் நான் இந்த கேம்ல வின் பண்ண முடியும், இப்ப இவங்கிட்ட என்னத்த சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மோனி ஹீரோயின் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அதனால லாட்டன் ஏத்துறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து போறாங்க. லாட்டனை ஏத்துறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாருமே அவங்களோட மனசுக்குள்ளாடி என்ன யோசிக்கிறாங்களோ அதை கேட்கலாம். சோ ஒவ்வொருத்தருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வாய் திறந்து என்ன தெரியுமா கேட்டுட்டு இருக்காங்க, நான் நிறைய சாப்பிடணும், சாப்பிட்டாலும் குண்டு வைக்க கூடாது, அழகா இருக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய கேக்குறாங்க. ஹீரோவும் நீ கொஞ்சமாச்சும் மூளையை யூஸ் பண்ணு, ஒரே ஒரு விஷ் மட்டும் தான் நீ கேட்கணும்னு. ஹீரோயினும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும் அப்படின்னா நான் அமைதியா கேட்பேன்னு. எல்லாருமே அமைதியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா இந்த மக்கள் எல்லாருமே பாருங்களேன், எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு லாட்டன் ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல போர், சண்டை, சச்சரவு, பொறாமை இதெல்லாம் இல்லாம இருந்துட்டு வெறும் அமைதி மட்டும் இருந்துச்சுன்னா எல்லா மக்களுமே எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அதனால என்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷ் தான் நீ கேட்கணும்னு கேட்டா நான் அமைதி வேணும் அப்படின்றதான் கேட்பேன்னு. இது கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப டச் ஆயிடும். அதனால அவங்க கைய வச்சு மந்திரத்தை எழுத போறாங்களா. ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு, இவன் குடிசையை எரிச்சு விட்டுட்டான் அப்படின்னா என் அப்பா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களேன்னு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் மேல பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் மேல பாக்குறாங்களா, அந்த லாட்டன் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அமைதி அப்படின்னு வேர்ட காமிக்குது. அதை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே இன்னும் ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு அமைதி, நிஜமாவே அமைதி மட்டும் இந்த உலகத்துல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோவையே வியந்து பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ சிஸ்டம் பேச ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஓமேல இருந்த வெறுப்பு இப்ப 0% ஆயிடுச்சுன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். சிஸ்டம் சொல்லுது ஒருவேளை அவனுக்கு ஒன்ன பிடிக்கிறதுக்கு கூட ஆரம்பிக்கலாம்னு. ஹீரோயினும் அவா தயவு செஞ்சு இது சீக்கிரமா முடிங்கப்பா, என்னை இவன் இனி வெறுக்கல, அதுவே எனக்கு போதும், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா இந்த ஹாப்பி மூமெண்ட் அப்படியே உருகுலைக்கிற மாதிரியே நெருப்பு கூரை மேல போயிட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதனால அப்பா அப்படின்னு
ஓடுறாங்க. பின்னாடியே மோனியும் ஹீரோயின் நில்லு நெருப்புக்குள்ள போகாத அப்படின்னு துரத்திட்டு வராங்க. அதுக்கு பின்னாடி ஹீரோ அக்கா நீங்க போகாதீங்க அப்படின்னு துரத்திட்டு வராங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா எப்படியாவது நெருப்பு அணைக்கணும், என்ன நடக்குது அப்படின்றத செக் பண்ணணும்னு கீழே ஓடி வந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டாங்க. அப்பா நீங்க என் கூட வாங்க, நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலான்னு. ஹீரோயினோட அப்பாவும் இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஊர் மக்களை அப்படியே என்னால விட்டுட்டு வர முடியாது, இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு. ஹீரோயினும் அப்பா ப்ளீஸ் இங்க இருந்து வந்துருங்கப்பா, ஆல்ரெடி நான் ஒரு தடவை உங்களை இழந்துட்டேன், இந்த தடவை கண்டிப்பா நான் இழக்க மாட்டேன், நீங்க பண்ணது தப்பு எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ குடோன்ல அரிசியும் கிடையாது, சில்வர் தங்கம் எதுவுமே கிடையாது, எல்லாமே காலியா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணது தப்பு எல்லாமே வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா உங்களை என்னால காப்பாற்ற முடியாம போயிடும், ப்ளீஸ் அப்பா இங்க இருந்து வாங்க போயிடலாம் அப்படின்னு. இது எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ராணியோட அசிஸ்டன்ட், அவன் பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் அவனோட பிளான் மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினோட அப்பாவும் நான் இந்த ஊரோட தலைவர், ஊர் மக்கள் எல்லாருமே இப்படி அங்க இங்கன்னு ஓடும்போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், நான் இதை போயிட்டு சால்வ் பண்ணி வச்சுட்டு வரேன், உனக்கு நான் அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், ப்ளீஸ் நீங்க இருந்து போ, இங்க இருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அங்கேயே நின்னு கதறி கதறி அப்பா அப்பா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா நெருப்பு அணைக்கிறதுக்காக படை வீரர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு தண்ணிக்குள்ள குதிக்க சொல்லிட்டு அங்க இருந்து தண்ணியை தூக்கி நெருப்புல ஊத்தி அணைக்கிறாங்க. பாதி பேர் உள்ள போயிட்டு தண்ணி முக்குன துணியை வச்சு நெருப்பு அணைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் போயும் சேர்ந்து மோனிய காப்பாத்தி தள்ளி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் நெருப்பு அணைக்கிறதுக்காக காவலாளிகள் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவங்க மேலேயே நெருப்பு பத்திக்குது. சோ எல்லாருமே தண்ணிக்குள்ள வேற ஜம்ப் பண்ணி அவங்க மேல இருக்கக்கூடிய நெருப்பை அணைச்சுக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா உள்ள இறங்கி நின்று நெருப்பு அணைங்க, அந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு கண்டிப்பா என் அப்பாவுக்கு எதுவும் ஆக விடாம நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பாவை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. காவலாளிகள் அங்க இங்க இப்படின்னு ஓடிட்டு இருந்ததை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு. என் அப்பாவை எங்கேயாவது பாத்தீங்களா, என் அப்பாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. அங்க எழுத எல்லார்கிட்டயுமே அழுதழுது கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு பக்கமா நின்று தீ அணைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோயினோட வாய்ஸ் கேட்கல, ஹீரோயினுக்கு அவங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஹீரோயின் அழுது அழுது அவங்களோட கண்ணே கலங்கிடுச்சு. நெருப்போட புகை வந்ததுனால இருமல் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்க ஹீரோயினும் ஹீரோ தயவு செஞ்சு என் அப்பாவை காப்பாத்து, என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்து, இங்க இருக்கக்கூடிய குடோன்ல அரிசியும் கிடையாது சில்வரும் கிடையாது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் வெளியில வந்துட்டு அப்படின்னா என் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், ப்ளீஸ் என் அப்பாவை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நீ என்ன பேசிட்டு இருக்க திரும்பி பாரு அப்படின்னு ஹீரோயினை காமிச்சு கொடுக்குறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா காலியா இருக்க வேண்டிய இடம் எல்லாமே நிறைஞ்ச அரிசி மூட்டைகளா இருக்குது. ஹீரோயினுக்கு ஷாக், இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அப்பா எல்லா நெருப்பையுமே அணைச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அப்பா நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் நான் நல்லா தான் இருக்கேன் வா வந்து உட்காரு அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே டவுட், அப்பா காலியா இருக்க வேண்டிய குடோன் எல்லாமே எப்படிப்பா ஃபுல்லா இருக்குதுன்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் உனக்கு எப்படி தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் குடோன் காலியா இருந்துச்சு அப்படின்னு. ஹீரோயின் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்பா எனக்கு இருந்தே நீங்க ஊழல் செய்யக்கூடிய அதிகாரி அப்படின்றது தெரியும்னு. ஹீரோயினோட அப்பாவும் நான் ஒன்னும் ஊழல் செய்யற ஆள் கிடையாதுன்னு. ஹீரோயினும் ஆனா ஒரிஜினல் புக்ல இல்ல ஆனா எதுக்காக அப்புறம் குடோன் எப்பவுமே காலியா இருந்துட்டு இருந்துச்சு, நீங்க ஊழல் செஞ்சதுனால தானேன்னு. ஹீரோயினோட அப்பாவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட தாத்தா அவரோட உழைப்பாலேயே ஜியான்மன் சிட்டில ரொம்ப பெரிய பணக்காரரானாரு, அவர் ஒரு ஆளு கூட ஏமாத்தல, அவரோட ஹார்ட் ஒர்க்னாலதான் நம்ம பெரிய பணக்காரனா இருக்கும், அவர் செஞ்ச பிசினஸ்னாலதான் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு, உன் தாத்தாவே ஊழல் செய்யாதப்போ நான் எப்படி ஊழல் செய்வேன்னு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, அப்புறம் எப்படி இந்த புக்ல இவங்கள ஊழல்காரி அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்புறம் எப்படிப்பா குடோன் காலியாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க குடோன்ல இருந்த அரிசி மூட்டை சில்வர் எல்லாத்தையுமே நான் என்னோட தேவைக்காக யூஸ் பண்ணல, அரசரோட அம்மா ராணி திவாகி இருக்காங்களே அவங்க தான் இங்க இருக்க எல்லாத்தையுமே கிட்ட கேட்டு வாங்கிட்டு போறதுன்னு. ஹீரோயினும் ராணி திவாகியா, அவங்க அரசரோட அம்மா தானே, புக்கு படி பார்த்தா நான் டாய்சாங் சிட்டியை விட்டு வெளியில போகும்போது தானே அவங்க வருவாங்க, அதுக்கு முன்னாடி அவங்களோட நேம் கூட புக்ல மென்ஷன் ஆகலையே, சோ இங்க என்ன நடக்குது, நான் கதையை ஒழுங்கா படிக்காம விட்டுட்டேனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்பா மக்கள் எல்லாருமே என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தாங்க, நீங்க தான் அவங்களோட பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டீங்க, அதனாலதான் நம்ம பெரிய பணக்காரங்களா இருக்கும் அப்படின்னு. அவங்க யாருக்குமே உண்மை தெரியலப்பா, நீங்க ராணி திவாகிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல, நீங்க எதுக்காக அமைதியா இருந்தீங்கன்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் நான் சொல்ல போற விஷயத்தை நீ நம்பிதான் ஆகணும் ஹீரோயின், ராணி திவாகி தான் குடோன்ல இருந்த எல்லா சில்வரையும் பொருட்களையுமே எடுத்துட்டு போக கூடியது, ஆனா நான் மக்கள்கிட்ட இருந்து ஒரு காசு கூட இது வரைக்கும் ஆட்டையை போட்டதே கிடையாது, உன் அப்பா அந்த மாதிரி பட்ட ஆளே கிடையாதுன்னு.
ஹீரோயினும் அப்புறம் எப்படிப்பா காலியா இருந்த குடோன் இப்போ ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது, இது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பாவும் நம்மளோட சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துதான் இது ஃபுல்லாத்தையுமே நான் நிரப்பி வச்சேன்னு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, உண்மையை சொல்ல போனா எனக்கு ஊர் தலைவர் ஆகணும் அப்படின்ற ஆசையே கிடையாது, நான் உனக்காக தான் ஊர் தலைவர் ஆனேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை விளையாட்டுத்தனமா சொன்ன எனக்கு ஊர் தலைவரோட பொண்ணா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஆசையா இருக்குன்னு. நீ சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் படிச்சு கஷ்டப்பட்டு ஊர் தலைவர் ஆனேன். மத்தபடி எனக்கு ஊர் தலைவரா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது, எல்லாமே உனக்காக தான். ஹீரோயினும் எதுக்காகப்பா நம்மளோட சொத்து எல்லாத்தையுமே வித்து இந்த அரிசி கோடோனா ஃபில் பண்ணி வச்சீங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், ஏன்னா நீ தான் என்கிட்ட கேட்ட, அன்னைக்கு ஒரு நாள் நீ விளையாட்டா சொன்னியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, என்ன ஹக் பண்ணிட்டு அப்பா நீங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம எல்லாருமே சேஃபா இருக்கணும், நீங்க நிறைய நாள் என் கூட இருக்கணும், உயிரோடு இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னல, அது என்னோட ஹார்ட்டை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால இதுல இருந்து எப்படியாவது நான் நிம்மதியா எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட எல்லா சொத்தையுமே வித்து இந்த அரிசி குடோன் சில்வர் எல்லாத்தையுமே நிரப்பி வச்சிருக்கேன், இதுவுமே உனக்காக தானே. ஹீரோயினுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடும், அப்பா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. ஹீரோயினோட அப்பாவும், நான் உன்கிட்ட ஒரு தடவை சொன்னேன் தெரியுமா, நீ ஆசைப்பட்ட அப்படின்னா அந்த நிலாவை கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு, அது சும்மா கிடையாது தங்கம், நிஜமாவே நான் உனக்காக அதை பண்ணுவேன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடும். அதனால ஹீரோயினோட அப்பாவை ஹக் பண்ணிட்டு, அப்பா நம்ம நிம்மதியா இருக்கிறது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, காசு பணம் முக்கியமே கிடையாது, எனக்கு நிம்மதியா உங்க கூட இருக்கணும் அவ்வளவுதானு ஹீரோயினோட அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ராணி திவாகியோட அசிஸ்டன்ட் நின்று எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக இவ்வளவு ஆச்சரியமா சில்வர் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கீங்க, எல்லாம் கரெக்டா தானே இருக்குதுன்னு அசிஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்லனே தெரியாம இருந்துட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் சில்வர் எல்லாத்தையுமே கவுண்ட் பண்றதுக்காக ஓபன் பண்ண உடனே அசிஸ்டன்டோட கையில இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆட ஆரம்பிக்குது. ஹீரோவும் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு, எதுக்காக இது ஆடிட்டு இருக்குன்னு கேக்குறதுக்கு, இல்லையே இது ஆடலையே, இந்த பாக்ஸ் ஆடலையே அப்படின்னு அவன் இறுக்கமா கையில பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா தங்கத்தை திறந்த உடனே அந்த பாக்ஸ் கீழே விழுந்துடுச்சு, அதுக்குள்ள என்ன இருக்கு, தங்க தவளை. அந்த தவளை ஜம்ப் பண்ணி போகுது. அதை பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு, ஏன்னா இது இன்விசிபிள் கோல்டன் டீமன், கிடைக்கிற எல்லா தங்கம் வெள்ளி இதெல்லாம் சாப்பிட்டு இது பெருத்து போயிடும், சோ இதை பிடிங்க, தங்கத்துக்கிட்டையும் சில்வர் கிட்டையும் இதை போக விடாதீங்க அப்படின்னு எல்லாருமே தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த தவளை நேரா சில்வரையும் கோல்டையும் எங்க அடுக்கி வச்சிருக்காங்களோ அந்த ரூம்குள்ள போயிடுச்சு. ஹீரோ ஃபூயி மோனி எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ இந்த தவளை அங்க இருக்கக்கூடிய எல்லா கோல்டையுமே சாப்பிட்டு பெருத்து போயிடுச்சு. அந்த இடத்துக்கு இப்போ ஹீரோயினோட அப்பா எல்லாருமே வந்துடுறாங்களா. அந்த தவளையை பார்த்த உடனே அதை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அதை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ அவங்களோட சக்தியை யூஸ் பண்ண போறாங்க. ஆனா ஃபூயி தடுத்துட்டு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அது தங்கத்தை சாப்பிடக்கூடிய தவளை, நம்ம ஒருவேளை அந்த தவளையை அழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கமும் சேர்ந்தே அழிஞ்சு போயிடும், அதனால பார்த்து கேர்ஃபுல்லா இருன்னு இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பாவும், எனக்கு அந்த தங்கம்லாம் வேணும், என்னோட சொத்தையே வித்து நான் இந்த குடோன்னு நிரப்பி இருக்கேன், சோ அந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் எதுவுமே ஆகாம பாத்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தவளை வேற சும்மா இருக்காம கிடைக்கிற தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே சாப்பிட்டு பெருத்துக்கிட்டே போகுது. மோனி சொல்றாங்க, நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த தவளை இன்னும் நிறைய கோல்டையும் சில்வரையும் சாப்பிட்டு பெருத்துக்கிட்டே போகும். ஃபூயி உடனே டீமனை பிடிக்கக்கூடிய டவரை யூஸ் பண்ணி இதை பிடின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஃபூயும், டீமனை பிடிக்கக்கூடிய டவரை வச்சு டீமனை மட்டும் தான் பிடிக்க முடியும், தங்கம் வெள்ளி அதெல்லாம் இதோட வயித்துக்குள்ள இருக்கிறதுனால இதை பிடிக்க முடியாதுன்னு ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. இதை பிடிக்கவும் முடியாது, கொலை பண்ணவும் முடியாது அப்படின்னு சொன்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது, இதை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்றாங்களா. ஹீரோயின் இப்ப ஹீரோவை தடுத்து நிறுத்திட்டு, தயவு செஞ்சு இதை கொலை பண்ணிடாத, என்னோட அப்பா கஷ்டப்பட்டு அவங்க வாழ்நாள்ல சேர்த்து வச்ச எல்லா சொத்தையுமே வித்து தான் இந்த குடோனை நிரப்பியிருக்காங்க, அதனால ப்ளீஸ் நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சி முடிக்கல. அதுக்குள்ளாடி இந்த தவளை அந்த ரூமை உடைச்சிட்டு வெளியில போக ஆரம்பிச்சிடுச்சு. சோ எல்லாருமே அதை பிடிக்கிறதுக்காக வெளியில போறாங்க. ஆனா இந்த அசிஸ்டன்ட் மட்டும் நின்னுட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்றாங்க, நீங்க மட்டும் ராணி பண்ண தில்லுமுள்ளு வேலைகளை வெளியில சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட பதவி போயிடும், ராணி உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்றதே தெரியாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அந்த டீமனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அந்த டீமன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணோட தலையில கோல்டன் கிளிப் இருக்கும், சோ அதை சாப்பிடுறதுக்காக நின்னுட்டு இருக்குது. ஆனா அந்த பொண்ணு பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு டென்ஷனா பாத்துட்டு இருக்கும்போது அந்த தவளை சாப்பிடுறதுக்காக வாயை திறக்குதா. ஆனா அந்த குட்டி பொண்ணு அவங்க கையில வச்சிருந்த ஸ்நாக்ஸை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்களா. உடனே தவளை வாயை மூடிடுது. இதை கவனிக்கிற ஹீரோயினுக்கும், எதுக்கு
எதுக்காக தவளை ஸ்நாக்ஸ காமிச்ச உடனே வாயை மூடுது, ஸ்நாக்ஸ தள்ளி எடுத்த உடனே வாயை திறக்குது? அப்படின்னா இந்த தவளைக்கு தங்கம் வெள்ளி இந்த மாதிரி சொத்துகள் தான் வேணும். மனுஷங்க சாப்பிடக்கூடிய ஃபுட் அதுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டயுமே அதை இன்ஃபார்ம் பண்றாங்க. பக்கத்துல ஒரு கடை இருக்கும், சாப்பாடு கடை. அதை வச்சு இந்த தவளையை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படின்றதுக்காக எல்லா ஃபுட்டையுமே தூக்கி அந்த தவளை மேல போடுறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த தவளை அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணையும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லா ஃபுட்டுமே தீந்து போயிடுச்சா? இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தவளை சிரிக்குது வாய் திறந்து. ஹீரோயினும் இன்னும் ஒண்ணு மீதி இருக்கு அப்படின்னு ஹீரோவோட ஷர்ட் குள்ள இருந்து மோனி கொடுத்தாங்கல்ல அந்த ஸ்வீட் எடுக்கிறாங்க. ஹீரோவும் அது என் அக்கா கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஹீரோவோட வாயை மூடிட்டு ஃபுட்டை தூக்கி எறிறாங்க. அது கரெக்டா தவளையோட வாய்க்குள்ள போனதுனால தவளைக்கு குடலை பரட்டிட்டு வந்து அது சாப்பிட்ட எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிடுது. தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே வாமிட் பண்ணிடுச்சு. இதெல்லாத்தையும் வாமிட் பண்ணா என்ன ஆகும்? அது குட்டி ஆயிடும். சோ குட்டியான உடனே போய் டவரை யூஸ் பண்ணி அதை சிறை பிடிச்சிடுறாங்க. சோ இந்த டீமனோட கதை முடிஞ்சிருச்சு. ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியாகி பெருமூச்சே விடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா ஓடி வந்து ஹீரோயின் ஹீரோயின் உனக்கு எதுவும் ஆகலையேன்னு. ஹீரோயினும் அப்பா எனக்கு எதுவும் ஆகலப்பா, அந்த டீமனை பிடிச்சாச்சுன்னு. அப்ப போய் கேக்குறாங்க இது ரேரான டீமன், எப்படி இது இங்க வந்துச்சுன்னு. ஹீரோவும் இவங்கிட்ட கேளு அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கையை காமிக்கிறாங்க. சோ எல்லாருமே இப்ப அசிஸ்டன்ட பாக்குறாங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்லன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயினோட அப்பாவே முன்னுக்கு வந்து இவன் கையில கொண்டு வந்திருந்தானே இன்விசிபிள் கோல்டன் டீமன், இதை வச்சுதான் ஒவ்வொரு தடவையுமே என்கிட்ட இருந்து காசு பணத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போவாங்க. இந்த தடவை அது வெளியில வந்ததுனால நிறைய காசு பணத்தை சாப்பிட்டுடுச்சு. இதனாலதான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இத்தனை வருஷங்களா இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு. இதை கேட்ட உடனே அசிஸ்டன்ட் கோவம் வந்துருச்சு. கையில ஒரு அக்கௌண்ட் புக்கை காமிச்சு ஏய் நீ போய் சொல்ற, எவ்வளவு ஏமாத்து வேலைகள் பண்ணிருக்க அப்படின்றதுக்கான அக்கௌண்ட் புக் என்கிட்ட இருக்குன்னு. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே கோவம் வருது. என் அப்பா எந்த தப்புமே பண்ணல, ஆனா போலியான அக்கௌண்ட் புக் எடுத்துட்டு நீ என் அப்பா மேல பழி போட வரியா அப்படின்னு கேட்டு முடிக்கல. அதுக்குள்ளாடி நம்ம ஹீரோ அவங்களோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் புக்கை அவங்க கையில கொண்டு வந்துட்டு இந்த அக்கௌண்ட் புக் இருக்கிறதுனால தானே நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு அதை எரிச்சு விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சோ அசிஸ்டன்ட் ஹீரோயினோட அப்பா கிட்ட நீ இதை எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கோ, கண்டிப்பா ஒண்ணு அரசை சும்மா விட மாட்டாங்கன்னு. ஹீரோயினோட அப்பாவும் நான் ரிசைன் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கே நீ ஊர் தலைவரா இருக்க வேண்டாம், ஒருவேளை அரசுக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களே சம்பாதிக்கட்டும்னு ஹீரோ சொல்றாங்க. நான் மட்டும் அரசியா இருந்தேன் அப்படின்னா இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, இந்த விஷயம் எப்படி அரசரோட காதுக்கு போகாம தடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் யோசிப்பேனே தவிர அடுத்த ஆளை மிரட்ட மாட்டேன்னு. ஹீரோயினோட அப்பாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. போங்க போங்க போய் அரசி கிட்ட நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லுங்க, ஒருவேளை அவங்க என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா மன்னர் கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுவேன், அதுக்கப்புறமா அரசியால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. இதை கேட்ட உடனே அசிஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம ஹீரோயின் மெதுவா ஹீரோ பக்கத்துல போறாங்களா. ஹீரோவும் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் நான் நினைக்கவே இல்லை நீ அடுத்த ஆளுக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. உன்னை பார்த்தாலும் ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு, வெளியில தான் கர்ண கொடூரமா எல்லாரையும் திட்டுறதும் அடிக்கிறதுமா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நீ நிஜமாவே ரொம்ப சாஃப்டான பர்சன். ஹீரோவும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா, எதுவுமே இன்னும் முடியல. என் அக்கா எனக்கு ஆசையா வாங்கி தந்த ஸ்வீட்டை நீ எப்படி எடுக்கலாம், அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு. ஹீரோயினும் ஐயோ இவன் அதை வேற விட மாட்டானோ அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ரொம்ப ஃபன்னியா போச்சுல இந்த எபிசோட். ஹீரோவுக்கு இப்ப ஹீரோயின் மேல எந்த ஒரு வெறுப்புமே இல்ல. சோ இனி ஹீரோயின் மேல இருக்கக்கூடிய லவ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஹீரோயின் என்னென்ன பாடுபடுறாங்க. ஹீரோயினோட அப்பா சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. சோ இனி இவங்க ஏழை ஆயிடுவாங்களா, ஹீரோயின் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.